subscribe to my channel. வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது அடேங்கப்பா நெல்லை மேயரா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு அனைவரோட மனதிலும் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறார் எங்கள் மேயர் ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு. அப்படி என்ன தரமான சம்பவம், என்ன செஞ்சார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த வீடியோவை பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இப்படி ஒரு மேயரா அப்படின்னு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுவீங்க. வாங்க இப்போ அவர் செஞ்ச தரமான சம்பவத்தை பார்க்கலாம். மழை கொடுத்து ரோடு இப்படி இருக்குது அப்படின்னா போன செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம வேலை வந்தனால போயிட்டோம். இந்த வாரம் ஐயா வாரங்கள்லாம் அப்படின்னா அதான் வந்து இந்த ரோடு அப்படி போன வாரம் அவங்க வருவாங்கன்னு சாப்பிடவே இல்லை, சாப்பிடாம இருந்தேன் சார். நீங்க வருவீங்க வெயிட் பண்ணி இந்த படியில தான் உட்கார்ந்திருக்கோம். அவங்க சத்தம் கூட போய் சாப்பிட்டேன் சார். சார் வந்து அந்த ஊரி விட்டுரு சேர்மன் வந்தாச்சு, அதிகாரி எல்லாருமே வந்துட்டோம். உன்னை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் நிற்கும் கிட்டே அதான் தைரியமே ஏறி ரோடு இந்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் ஒரு ரோடு உன் ரோடு இங்கே இருந்து நீ நடந்து போகிற அளவுக்கு சூப்பராக சரியா அப்படித்தாருன்னா அப்போ வந்து மேயரும் கவுன்சிலரமாக வந்திருக்காங்க. சரி, உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, என்ன கையும் ஓடல காலும் ஓடல. இப்போதைக்கு எனக்கு பார்வையற்றவன் பையன், கடைக்கு வாயாம போவேன், குண்டும் குழியுமா கிடக்கும், கீழே விழுந்தாலும் தெரியாது. அதனால எனக்கு பல்லு வெட்டிருச்சு ஒரு நாள் கீழே விழுந்து பாத்ரூம் கூட போக முடியாது. இந்த ஒரு வார்டு வந்தால் தான் நாங்கள் எங்கெங்கேயும் போக முடியும். நீங்கள் மனு கொடுத்தோன்னு மேயர் வந்துட்டாரா? வந்துட்டாரு, இன்னைக்கு வந்துட்டாங்க. வந்து என்ன சொன்னாங்க? இப்போ வந்து ரோடு உங்களுக்கு வந்துடும், அடுத்த வாரத்துக்குள்ளே போட்டுருவோம், செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, என்ன கையும் ஓடல காலும் ஓடல. இப்போதைக்கு நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட 17வது வார்டு சமூக ரெங்கன் கட்டளை பின்புறம் அமைந்துள்ள சர்தார்புரம் வடக்கு தெருவில் வசித்து வருபவர் தான் பார்வையற்ற சிறுவன் மாரிக்குட்டி. இவர் வசித்து வரும் பகுதியில் சரியான சாலை வசதி இல்லை, கழிவுநீர் ஓடை இல்லை என்பதால் தான் சாலையை கடப்பதற்கு பெரும் சிரமம் படுவதாக நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணனை சந்தித்த பார்வையற்ற சிறுவன் மாரிக்குட்டி அவரிடம் கோரிக்கை மனுவை கொடுத்துள்ளார். உடனடியாக களத்தில் இறங்கிய நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் பார்வையிழந்த சிறுவன் மாரிக்குட்டியின் வீட்டிற்கு சென்று அவர் அளித்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் அதிகாரிகளை அழைத்து உடனடியாக இந்த சாலையை சரி செய்திட வேண்டும், தரமான சாலை அமைத்திட வேண்டும், கழிவுநீர் ஓடையை சரி செய்திட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அதிரடியான உத்தரவிட்டார். இதனை கேட்ட பார்வையற்ற சிறுவன் மாரிக்குட்டி சந்தோஷ மலையில் நனைந்தபடி நெல்லை மேயருக்கு பொன்னாடை அணிவித்து நன்றிதனை தெரிவித்தார். பார்வையற்ற சிறுவன் மாரிக்குட்டியின் வேதனையை தீர்த்த நெல்லை மாநகராட்சி மேயருக்கு மாநகராட்சி மட்டுமல்ல பல்வேறு தரப்பு மத்தியிலிருந்து பெரும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிந்து வருகின்றன. இப்போ சொல்லுங்க, எங்க மேயர் ராமகிருஷ்ணனின் இந்த அதிரடியான செயல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நெல்லை மேயரிடம் மனு அளித்தவுடன் என்னை நேரில் சந்தித்து என் குறையை கேட்டு அதனை சரி செய்து தருவதாக உறுதியளித்த மேயருக்கு பார்வையற்ற சிறுவனாகிய நான் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்வதாக நெகிழ்ச்சியான பேட்டியை அளித்துள்ளார் மாரிக்குட்டி. தற்பொழுது அதை பார்க்கலாம். என் பேர் வந்து மாரிக்குட்டி. வணக்கம். என்னோட மாரிக்குட்டி. நான் வந்து சமாதான கட்டில வடக்கு தெருவு ரோடு. அவங்க வந்து அதிகாரி வந்திருக்காங்க, இன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் வந்திருக்காங்க, அவங்க பார்க்க வந்திருக்காங்க. இப்போ உடனடியாக நடவடிக்கைப்படி தாழ்மடி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இப்போ உங்களை பார்க்க யார் வந்திருக்கா? எங்களை பார்க்க வந்து மேயரும் கவுன்சிலரமாக வந்திருக்காங்க. சரி, உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, என்ன கையும் ஓடல காலும் ஓடல. இப்போதைக்கு நீங்கள் என்ன வசதி இல்லைன்னு சொல்லி கொடுத்தீங்க? எனக்கு வந்து இந்த ரோடு மட்டும் வர்றதுக்கு வசதி இல்லை. ரோடு வரல, தண்ணி வேற கிடக்கு, தண்ணிக்குள்ள நடக்க முடியல, எந்த நேரமும் பூச்சி வட்டமா கிடக்கும். சரி, எனக்கு பார்வையற்றவன் பையன், கடைக்கு வாயாம போவேன், குண்டும் குழியுமா கிடக்கும், கீழே விழுந்தாலும் தெரியாது. அதனால எனக்கு பல்லு வெட்டிருச்சு ஒரு நாள் கீழே விழுந்து, பாத்ரூம் கூட போக முடியாது. இந்த ஒரு வார்டு வந்தால் தான் நாங்கள் எங்கெங்கேயும் போக முடியும். சரி, அதனால எனக்கு வந்து நடவடிக்கை முடி கால் மடி கட்டிக்கணும். சரி, நீங்கள் மனு கொடுத்தோன்னு மேயர் வந்துட்டாரா? வந்துட்டாரு, இன்னைக்கு வந்துட்டாங்க.
வந்து என்ன சொன்னாங்க? இப்போ வந்து ரோடு உங்களுக்கு வந்துடும், அடுத்த வாரத்துக்குள்ளே போட்டுரும், செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.